ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது என்பது குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் பேசலாம். மனோஜ், இன்று உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்திருக்காங்க, விரிவா சொல்லுங்க. அதாவது கடந்த 2014 ஜூலை மாதம் 9ஆம் தேதி உச்சநீதிமன்றம் எந்த ஒரு மாநில அரசும் ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிக்க வேண்டாம் என்று ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது. இன்றைக்கு அந்த உத்தரவு மாற்றப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேசன் அவர்கள் இருக்கிறார். சார், இன்றைக்கு ஆயுள் தண்டனை குற்றவாளிகளை விடுவிப்பது குறித்து மாநில அரசுகள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய அந்த உத்தரவு என்ன சார்? ஆயுள் தண்டனை பெற்றவர்களை விடுவிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் எந்த நிலையிலும் உத்தரவை பிறப்பிக்கவில்லை. மாநில அரசுகளுக்கு ஆயுள் தண்டனை, அதாவது 14 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருப்பவர்களுக்கு அவர்களை விடுவிப்பது குறிப்பது மாநில அரசுகளுக்கு ரெமிஷன் அதிகாரம் உள்ளது. அந்த ரெமிஷன் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு மாநில அரசுகளுக்கு சென்ற ஆண்டு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த தடையின் காரணமாக இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் சுமார் 1500 ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் சிறையில் இருக்க நேரிட்டது. ஏனெனில் மாநில அரசுகள் தங்களுடைய ரெமிஷன் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது கர்நாடக அரசின் சார்பில் அந்த கர்நாடக அட்வொகேட் ஜெனரல் அவர்கள் கர்நாடகாவை பொறுத்தவரை 196 ஆயுள் தண்டனை கைதிகள் 14 ஆண்டுகளுக்கு மேலாக, சில பேர் 20-22 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய தண்டனை குறைப்பு குறித்து அல்லது விடுதலை குறித்து பரிசீலனை செய்வதற்கு மாநில அரசுகள் அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்று கோரினார். இதே போன்று பல மாநில அரசுகள் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களும் இதே போன்று ஒரு கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த அரசியல் சாசன பெஞ்ச் இன்று அந்த சென்ற ஆண்டு பிறப்பித்த உத்தரவை மாற்றி அமைத்து மாநில அரசுகளுக்கு ஆயுள் தண்டனை கைதிகளை விடுவிப்பது குறித்து ரெமிஷன் அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அதாவது ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் அவர்களாகவே மாநில அரசு எங்களுடைய விடுதலை செய்யலாம் என்று ஒரு மனு அளிக்கலாம், அல்லது மாநில அரசே தன்னிச்சையாக இப்பொழுது அண்ணாதுரையுடைய பிறந்தநாள் இல்லது மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாள், அது போன்ற பிறந்தநாள் வரும்பொழுது ஒரு 100 பேரை விடுதலை செய்வது, இது மாதிரி குறித்து அந்த 100 பேரை விடுதலை செய்யும்போது அதில் சில பேர் ஆயுள் தண்டனை பெற்றவர்களும் இருப்பார்கள். அதுபோன்று மாநில அரசும் தன்னிச்சையாக முடிவு எடுப்பதற்கு உச்சநீதிமன்றம் அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஆனால் இந்த உத்தரவு சில நிபந்தனைகளை விதித்துள்ளது. சில உத்தரவுகளில், சில தீர்ப்புகளில் ஆயுள் தண்டனை ஆயுள் முழுவதற்கும் என்று தீர்ப்பு இருக்கும். அது போன்ற வழக்குகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது. அதே போன்று இரண்டாவது, மாநில அரசுகள் தங்களுடைய ரெமிஷன் அதிகாரத்தை 20 ஆண்டுகளோ அல்லது 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம் என்று கூறியிருந்தால் அந்த வழக்குகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தாது. அதே போன்று ஒரு வழக்கை சிபிஐயோ அல்லது மத்திய புலனாய்வுத்துறை போன்ற மற்ற சென்ட்ரல் ஏஜென்சிஸ் யாராவது இந்த விசாரணை செய்திருந்தால் அந்த வழக்குகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது. குறிப்பாக இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 7 பேருக்கு தமிழக அரசு விடுதலை செய்ய முற்பட்ட பொழுதுதான் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வந்தது. இப்போ இந்த 7 பேரையும் விடுதலை செய்வது குறித்து அவர்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது. போறவில்லை. எனவே இந்த தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு வரும் வரை நாங்கள் காத்திருக்கிறோம் என்று தமிழக அரசு சார்பில் கோரப்பட்டது. உடனே நீதிபதிகள் இந்த வழக்கு மற்றும் அவர் கொலையில் ஈடுபட்டால் அந்த வழக்கிற்கும் இந்த உத்தரவு பொருந்தாது என்று தங்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு வேறு எந்த விதமான வாதங்களை நீங்க முன்வைப்பாங்க சார்? குறிப்பா மத்திய அரசு என்னன்னா